உங்களுக்கு வ.உ.சி என்றாலே யார் என்று தெரியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கிழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. उन्होंने स्वदेशी कंपनी का जहाज बना तो उस पर भी लिखा था वंदे मातरम. इसी धरती पर V.O. चिदम्बरम पिल्लई जैसे विजनरी पैदा हुए. उन्होंने गुलामी के दौर में भी समुद्र के जरिए व्यापार की ताकत को समझा. उन्होंने समंदर में स्वदेशी जहाज चलाकर अंग्रेजों को चुनौती दी. இப்படி V.O. சிதம்பரம் பிள்ளை அவர்களை என்றும் கௌரவிப்பவர் நமது பிரதமர். சுதந்திர வீரர்களை கௌரவிக்கும் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் நிகழ்வுகளில் V.O. சிதம்பரம் பிள்ளையின் பங்களிப்பு தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு முன்னோடியாக குறிப்பிட்டு தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இது அனைவருக்கும் தெரியும். உங்களை பற்றி V.O. சிதம்பரம் பிள்ளையின் பேத்தியை கூறுகிறார். அதை கொஞ்சம் கேட்போம். பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வ.உ.சி.க்கு சிலை வைத்தார்கள், முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள். முரசொலிமாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக வ.உ.சி.க்கு எவ்வளவோ செய்திருக்கலாம். வ.உ.சி. எழுதிய மெய்யரத்தை பாடமாக வைக்க சொல்லி நான் 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது ஒரே வரி ஆட்டுச்சூடி போன்றது. அதை இவர்கள் ஏறெடுத்தாவது பார்த்தார்களா? மோடி அவர்கள் எவ்வளவு அழகாக வந்தே மாதரம் பற்றி பேசும்பொழுது வ.உ.சி. கப்பல் ஓட்டியதை பற்றி பெருமையாக வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுகிறார். இதைவிட நமக்கு என்ன பெருமை வேண்டும்?